வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. அடுத்த சீசனுக்கு சிஎஸ்கேவை தயார் செய்கிறேன் சோகமாக சொன்ன தோனி. மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சராசரிக்கும் குறைவான ஸ்கோரை எடுத்ததே தோல்விக்கு காரணம் என்று சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 6 போட்டிகளில் வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முயற்சிப்போம் என்று கூறிய அவர், இவ்வேளையில் வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்த சீசனுக்காக அணியை கட்டமைக்க தொடங்குவோம் என்று கூறியுள்ளார். ஐபிஎல் தொடரின் 38வது லீக் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வியை அடைந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதன்பின் களமிறங்கிய மும்பை அணி 15.4 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த தோல்வியின் காரணமாக சிஎஸ்கே அணி இதுவரை விளையாடிய 8 போட்டிகளில் 2 வெற்றி 6 தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலேயே தொடர்கிறது. இங்கிருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற வேண்டும் என்றால் சிஎஸ்கே அணி அடித்து விளையாட உள்ள 6 போட்டிகளில் 6லும் வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி பேசுகையில், பேட்டிங்கிலேயே நாங்கள் சராசரிக்கும் குறைந்த ரன்களையே சேர்த்திருந்தோம். நிச்சயமாக இரண்டாம் பாதியில் பனிப்பொழிவு வரும் என்பது தெரியும். அதேபோல உலகில் இன்று மிகச்சிறந்த டெத் பவுலராக பும்ரா இருக்கிறார். மும்பை அணி டெத் பவுலிங்கை கொஞ்சம் விரைவாகவே தொடங்கிவிட்டது. அதேபோல சிஎஸ்கே அணியின் விரைவாக ரன்களை சேர்க்க தவறிவிட்டது. மிடில் ஆர்டரில் இன்னும் ரன்களை சேர்த்திருக்க வேண்டும். ஆயுஷ் மாத்ரே கொடுத்த தாக்கத்தை அடுத்தடுத்து களமிறங்கிய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்திருக்க வேண்டும். ஆயுஷ் மாத்ராவை பொறுத்தவரை மிகச்சிறந்த பேட்டிங் ஆடினார். அவரின் ஷாட்கள் சிறப்பாக செயல்படுத்தினார் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த சீசனில் தோல்வியடைந்தால் எமோஷனலாக தேவையில்லை. அடுத்து வரும் போட்டிகளில் சரியான கிரிக்கெட்டை ஆடுகிறோமா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும். சில கேட்ச்கள் பிடித்திருந்தால் முடிவுகள் மாறியிருக்கும். தற்போது சிஎஸ்கே அணியில் உள்ள ஓட்டைகளை அடைத்து வருகிறோம். அடுத்து வரும் 6 போட்டிகளில் வெல்ல முயற்சிப்போம். ஒருவேளை முடியவில்லை என்றால் அடுத்த சீசனுக்காக பிளேயிங் 11ஐ கட்டமைக்க தயாராகும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.